அனைவருக்கும் வணக்கம். 10th மேத்ஸு லெசன் 3 எக்ஸாம்பிள் 3.3 பார்க்க போகிறோம் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் linear equation in 3 variables 3x minus 2y plus z equal to 2, 2x plus 3y minus z equal to 5, x plus y plus z equal to 6. ஸோ 3 ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ணி எக்ஸு ஒய் இசட் மூணோட ஆன்சரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சம் போடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்க போகிறோம். 3x minus 2y plus z equal to 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து 2x plus 3y minus z equal to 5ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். லாஸ்ட் x plus y plus z equal to 6ங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? புரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டையும் ப்ளஸ் செகண்டையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 3x minus 2y 3x minus 2y plus z equal to 2. அதோட என்ன ஆட் பண்ண போகிறோம்? 2x plus 3y minus z equal to 5. இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இசட்டுக்கு இசட்டு கேன்சல் ஆயிருமா? இங்கே என்ன இருக்குது? 5x. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான், ஆனால் பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். 3ல் 2 லெஸ் பண்ணால் 1 போடக்கூட வேண்டியதில் ஒய்ன்னு போட்டால் போதும். ஈக்குவல் டு 5 + 2 7. ஸோ ஈக்குவேஷன் 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் 2வையும் ப்ளஸ் 3யையும் ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் வந்து 2 என்ன இருக்குது? 2x plus 3y minus z equal to 5. ஓகேவா? 3 என்ன இருக்குது? x plus y plus z equal to 6. இது ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸு இசட்டும் மைனஸ் இசட்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 3x ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்கிறா, இங்கே 1 இருக்குதா மீனிங். அப்போ 3 + 1 4y equal to 5 + 6 11. ரெண்டு ஈக்குவேஷன். இது வந்து 5th ஈக்குவேஷன், இது 4th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி இருந்தது 3 ஈக்குவேஷன், நம்ம புதுசாக வந்து 4ம் 5ம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 4ஐயும் 5ஐயும் பாருங்களேன். 4 வந்து 5x + y = 7. இது 3x + 4y = 11. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதில் எதை சேஞ்ச் பண்ணலாம், எதை சேமாக மாற்றலான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே 5xல் வந்து இங்கே 5x இருக்குது, இங்கே வந்து 3x இருக்குது. ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் மட்டும் தான் இருக்குது, இங்கே 4y இருக்குது. அப்போ வந்து நம்ம 4th ஈக்குவேஷனை அந்த ஒய்யை வந்து 4yயாக மாற்றலாம். மாற்றினோம்னா இந்த 4yயும் அந்த 4yயும் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் 4ஐ வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குங்க? 5x + y = 7. அதை போய் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்கே கூட திருப்பி எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 5x + y = 7. இதை 4ஆல் உள்ளே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 4 × 5 20x ப்ளஸ்ஸு 4 × y 4y = 4. வந்து 7ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 7s 28ன்னு வந்துருச்சு. மாற்றிட்டோமா? இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்? 5th ஈக்குவேஷனை அப்படியே மைனஸ் பண்ண போகிறோம். அதுலேருந்து 5th ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். 5th ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3x + 4y = 11. இப்போ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மைனஸ்னால் எல்லாத்தையுமே மைனஸ் சிம்பிளாக மாற்றலாமா? இது மைனஸு, இது மைனஸு, இதுவும் மைனஸு. அப்போ மைனஸ் சிம்பிளாக மாற்றிங்கன்னா 4yயும் இந்த மைனஸ் 4yயும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 20xல் 3x லெஸ் பண்ணிங்கன்னா 17x = இந்த 28ல் 11 லெஸ் பண்ணிங்கன்னா 8ல் 1 லெஸ் பண்ணால் 7, 2ல் 1 லெஸ் பண்ணிங்கன்னா 1. அப்போ x = இங்கே இருக்குது 17, இந்த 17 கீழே போயிடும்.
அப்போ 17 கேன்சல் பண்ணால் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 1. அதை போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 4 போடுறோம். எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 4 போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 அங்கே என்ன இருக்குது? 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7ங்கிறது தான் 4th ஈக்குவேஷன். இதில் எக்ஸோட வேல்யூவில் போய் நம்ம போட போகிறோம். எக்ஸோட வேல்யூவை போய் போட போகிறோம். அப்போ 5 எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. 5 × 1 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. அப்போ ஒய்யை வச்சுக்கிறோம். 7 இங்கே இருக்குது. இந்த 5 அந்த சைடு போச்சுன்னா -5 மாறிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 7 - 5 2. இப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை போய் எந்த ஈக்குவேஷனில் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க? முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈக்குவேஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்இ ப்ளஸ்ஸு இசட்டு ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1, ஒய்யோட வேல்யூ 2 ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு 6. அப்போ 1 + 2 3 ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு 6. இப்போ இசட் எப்படி வச்சுக்கிட்டு 6 இருக்குது. இந்த 3ங்கிறது இங்கே ப்ளஸில் இருக்கிறதுக்கு இந்த சைடு போனால் -3. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன? 3. 6 - 3 3. சம் சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1, எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? தேங்க்யூ.